ஆவணி மாசம் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைய வரலட்சுமி விரதமா சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் கடைபிடிப்பாங்க. வரலட்சுமி விரதத்தை உணர்த்துற மாதிரியான ஒரு அழகான கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. பத்ரசர்வாங்கிற சௌராஷ்டிர மன்னன் அவருடைய மனைவி கசந்திரிகா. பத்ரசர்வா எப்பவுமே மங்களகரமான வார்த்தைகளையே பேசக்கூடியவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கசந்திரிகா ஒரு நல்ல பதிவிரதை, குணம் தர்மம் கற்பு கோவமே படமாட்டாங்க, ரொம்ப ரொம்ப அழகானவங்க. இவங்களுக்கு 7 பையன் ஒரே ஒரு பொண்ணு. இவங்க எப்பவுமே எல்லாமே நல்லதே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால மகாலட்சுமி தேவி என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெள்ளிக்கிழமை துவாதசி திதி, அதுவுமா நல்ல பகல் வேலையில பழுத்த சுமங்கலியா அவங்க வீடு தேடி வராங்க. அப்போ கசந்திரிகா வயிறார சாப்பிட்டுட்டு வாயில தாம்பூலம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பழுத்த சுமங்கலியான மகாலட்சுமி நிற்கும் போது உடனே கசந்திரிக்கா கேட்குறாங்க, தாயே சுமங்கலியே என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே மகாலட்சுமி என்ன சொல்றாங்க, என்னம்மா மகாலட்சுமி அவதரிச்ச நாளான இன்னைக்கு வயிறார சாப்பிட்டுட்டு வாயில தாம்பூலம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. கசந்திரிக்காக்கு எப்பவுமே கோவமே வராது. ஆனா அந்த நேரம் அவங்க கேட்ட நேரம் போல் இருக்கு, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. மகாலட்சுமியை பலான்னு ஒரு அரை வச்சிடுறாங்க. உடனே கண்ணு கலங்கிட்டே நிற்கும் போது, இனிமே இங்க நிக்காத, போ வெளியே அப்படின்னு கசந்திரிக்கா எரிஞ்சு விழுந்துடுறாங்க. மகாலட்சுமி கண்ணு கலங்கிட்டே போகும்போது பொண்ணு ஷியாமா நிக்கிறா. ஷியாமா ஏமா அழுதுகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வீடு தேடி வந்தேன், ஒரு பூஜையை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா கசந்திரிக்கா என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல உடனே ஷியாமாவும், நீங்க அழாதீங்க, என்ன பூஜைன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு உடனே அந்த பூஜையை சொல்லி கொடுக்குறாங்க. ஷியாமாவும் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு வராங்க. மகாலட்சுமியா வெளியே போன அனுப்பின கசந்திரிக்காக்கு ஆன நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? அதாவது கடும் சொற்களை வெள்ளிக்கிழமையில பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உதாரணம் இது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணுடைய செல்வம் குறைய ஆரம்பிக்குது. தன்னுடைய நாடு பறி போறதுக்கு முன்னாடி ஷியாமாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல மன்னனா பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஷியாமா போன வீட்டுல வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நல்ல நிலைமைக்கும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கசந்திரிக்காவும் அவருடைய கணவனும் ரொம்பவே கஷ்டப்பட எதிரிகள் துரத்த அவங்க காடுல போய் வசிக்க ஆரம்பிச்சாங்க. பொண்ணு ஷியாமாக்கு தெரிய உடனே அப்பா அம்மாவை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய பணியாட்கள் கிட்ட ஒரு தட்டு நிறைய தங்க காசுகளை கொடுத்து அனுப்பி அவங்கள இதை வச்சு எப்படியாவது சந்தோஷமா வாழ்க்கை நடத்த சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நாம கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கோவப்படாதீங்க, மங்களகரமான வார்த்தைகளையே பேசுங்க. வீட்டுல குழந்தைங்க கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணா கூட அவங்க கிட்டே அமைதியா நடந்துக்கோங்க. அப்புறம் மகாலட்சுமி தேவி உங்க கூடவே இருப்பாங்க.